நீ எடுத்த தீர்மானத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறியா? ஆண்டவரே, நான் இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இந்த தீர்மானத்துல உறுதியா இருக்க கர்த்தர் எனக்கு பலன் தாங்க. நீங்க கேட்டு பாருங்க, அந்த பலனை ஜீவனுள்ள தேவன் உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக தருகிறார். அந்த தீர்மானங்களை மறுபடியும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு? நினைப்பூட்டுகிறார். மறுபடியும் நமக்கு என்ன வருகிறது? மறுபடியும் உற்சாகத்தை தருகிறது. மறுபடியும் ஆண்டவரை எழும்புறேன். அதுக்குதான் நீதிமான் விழுந்தாலும் எழுந்துக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த தீர்மானங்கள். ಒಂದು ರಾಜಾಕಲ್ ತಿರುಪಿಕೊಳ್ಳலாம். 1 ಅರಸರು 22:14. 1 Kings 22:14. 11 வாசிங்கம்மா. கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியன் தனக்கு இரும்பு கொம்புகளை உண்டாக்கிய இவைகளால் நீர் சீரியரை முட்டி நிர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லி, கிளையாத்திலுள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். என்ன சொன்னாங்க அவங்க எல்லாம்? வாசிமா. சகல தீர்க்க தரிசிகளும் சகலரும் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க ராஜாவை ப்ளீஸ் பண்ணுகிற கூட்டம். ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி பேசினாங்க. அவங்களுக்கு ஏத்த ஒத்த வேஷம் போட்டாங்க. கர்த்தர் என்ன சொன்னாருன்னு கேட்கல. கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு அவங்களுக்கு புரியல. ஆனா ராஜாவுக்கு என்ன பண்ணணுமா? அது சாதகமா இருக்கணுமா? இந்த 400 பேர் பேசின வார்த்தையில் மத்தியில ஒருத்தருடைய வார்த்தை உண்மையா இருந்தது. நான் இன்னைக்கு சொல்றேன், பாப்புலரா பேசுறவங்க மத்தியில நம்ம அதுக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கும் பாப்புலர். அது வாசிங்க ஒரு வாட்டி மறுபடியும். கிளையாத்தில் உள்ள ராமோத்துக்கு போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். கர்த்தருக்காக பேசுகிற இந்த ஜனம் அவர் சொன்னாததை சொன்னார்கள். எச்சரிக்கையா இருக்கணும். நம்முடைய வார்த்தை என்னவா இருக்கிறது? எந்த வார்த்தையை கேட்கிறோம்? நம்ம கிட்ட பேசுறவங்க உண்மையாகவே ஆண்டவரோடு நல்ல பழக்கம் இருக்குதா? ஆண்டவருடைய வார்த்தையில நடக்கிறவங்களா? ஆண்டவருடைய வார்த்தையில பழக்கப்பட்டிருக்காங்களா? இதுல எச்சரிக்கையா இருக்கணும். நான் இன்னைக்கு சொல்றேன், பரவாயில்ல, அவங்கள அஃபண்ட் பண்ணிடுவாங்க கூடாதான். யாரை அஃபண்ட் பண்ணிடக்கூடாது? சில பேரை அஃபண்ட் பண்ணக்கூடாது. இங்க இந்த தீர்க்கதரிசிகள் 400 பேர் என்ன தெரியுமா? அதுக்கு ஒத்த வேஷம், ஒத்ததாய் பேசுறாங்க. ஆண்டவர் அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை, ஆண்டவர் அதை செய்ய மாட்டேன்னு சொன்னதை செய்வதாக என்ன பண்ணாங்க? யாருக்கு பயந்து சொன்னாங்க? இந்த ராஜாவுக்கு பயந்து அந்த காரியத்தை அவர்கள் சொன்னார்கள். படிங்க இப்போ 1 ராஜாக்கள் 22:6 படிங்க சொல்றேன். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து. எத்தனை பேரு? 400 பேர் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஒருத்தன் ஒரு பக்கம் இருக்கிறான். 400 பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. யாருக்கு பயந்து? இந்த ஆகாப் ராஜா. இவன் ராஜா, இவனை நல்லா வச்சுக்கிட்டா நமக்கு என்ன நடக்கும்? ஏதாகலும் நல்லது நடக்கும். இவனை நல்லா வச்சுக்கினா நமக்கு என்ன இருக்கும்? ஏதாகலும். நான் சொல்றேன், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு விரோதமா யார் பேசினாலும், அவங்களால உங்களுக்கு 1000 கோடி நன்மையா இருந்தாலும், இயேசுவின் நாமத்தினால அது சாபமாய் மாறாதபடிக்கு, நாம கர்த்தருடைய நாமத்துக்கு புறம்பாய் நடக்காதபடிக்கு அவர்களோடு நம்ம இசைந்து போகக்கூடாது. இவன் என்ன செய்தான் தெரியுமா? இசைந்து இவங்க 400 பேர் என்ன ஆயிட்டாங்க? ஒரு பக்கம். என்ன ராஜா என்ன கேட்க விரும்புகிறானோ, சில பேரு அவங்க என்ன கேட்க விரும்புறாங்களோ அதை பேசுறது. அவங்கள என்ன பண்ணிடக்கூடாது? சங்கடப்படுத்திக்கூடாது. அவங்க நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம். சில பேர் சொல்றது யாரு? ஆகாப் நல்லா இருந்தா நீ நல்லா இருக்க மாட்ட. ஆண்டவரோடு நீ நல்லா இருந்தாதான் நீயும் நானும் நல்லா இருக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஆகாபை ப்ளீஸ் பண்றாங்க. இன்னைக்கு நிறைய ஜனம் ஆகாபோடு நல்லா இருந்தா போதும், ஆகாபினை மெச்சுக்கொள்ளணும், ஆகாபுக்காக நான் என்ன பண்ணுவேன்? எப்படி வேண்டாலும் புரட்டி பேசுவேன். இன்னைக்கு நமக்கு ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ದೇವನ್ சொல்லுகிற காரியம் என்ன? ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಬರ್ತಾ ಇರುವುದು ಏನು ಗೊತ್ತಾ? ಆಹಾಬನನ್ನು ನಾವೇನು ಮಾಡಬಾರ್ದು? ಮೆಚ್ಚಿಸಲು ಬೇಕಾಗಿಲ್ಲ.
ಆಹಾಬನನ್ನು ನಾವು ಮೆಚ್ಚಿಸಬೇಕಾಗಿಲ್ಲ. ಇವ್ರಿಗೆ ಏನ್ ಬೇಕಾಗಿತ್ತು? ಹೇಗಾದ್ರೂ ಮಾಡಿ ಆಹಾಬನನ್ನು ಮೆಚ್ಚಿಸಬೇಕು. ಆಹಾಬನನ್ನು ಮೆಚ್ಚಿಸಬೇಕಾ? ದೇವಾದಿ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸಬೇಕಾ? ಆಹಾಬನನ್ನು ಕೆಲವೊಮ್ಮೆ ಮೆಚ್ಚಿಸುವಾಗ ಅವನು ನಮಗೆ ಕೆಲವು ಸಹಕಾರಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಡ್ಬೋದು, ಕೆಲವು ಉಪಕಾರಗಳು ನಮಗೆ ಬರಬಹುದು, ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಏನು ಆಗಿರ್ಬೋದು, ಅದು ಸೌಕರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬಹುದು, ಆದರೆ ಸೌಖ್ಯವನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತದೆ. அதனால சில நேரங்களில் சில சௌக்கியங்கள் நமக்கு இழந்து போவோம், சில காரியங்கள் நமக்கு நன்மையாய் தெரியும், ஆனால் அது நிமித்தமாக எத்தனையோ காரியங்களை இழக்க வேண்டியது வரும். நிறைய நேரங்களில் ஆஹாபுக்கு நாம் என்ன பண்ணி, இவங்க என்ன பண்ணாங்க, இந்த 400 பேரும் ஆஹாபுக்கு ஆண்டவர் சொன்னாரா? சொல்லலை. ஆனால் அந்த வார்த்தை ஆஹாபுக்கே பிடிக்கல. ஆஹாபே அது என்ன பண்ணிட்டான், அந்த வார்த்தையை அவனுக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா அது சாட்டிஸ்ஃபை ஆகாது. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா அது திருப்தி ஆக்காது. அப்போ அவன் என்ன சொல்றான், அந்த ஆகாபு, நீங்க இப்ப படிங்க, முதல்ல சொன்ன வசனம் 14 படிங்க இப்போ. அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்வேன் என்று. ஆமென். அவன் என்ன சொல்றான் பாருங்க, மிகாயா என்ன சொல்றான், கர்த்தர் என்னிடத்துல சொல்வதே நான் சொல்றேன். இந்த இடம் தேவன் கொடுத்த ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும், தேவனுடைய வார்த்தை போதிக்கிறவர்களுக்கு மிகவும் மிகவும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ரொம்ப பெரிய ஜவாப்தாரி இருக்குது. நமக்கு தேவன் கொடுத்த ಅಭಿಷೇಕத்துக்கு ஒரு பெரிய ஒரு ಜವಾಬ್ದಾರಿ இருக்குது. ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯದ ಮೇಲೆ ನಮ್ಗೆ ಏನಿದೆ, ஜவாப்தாரியுக்தವಾಗಿ ನಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஏன்னா நம்ம சொல்லுகிற வார்த்தைகள் ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவர் சொன்னது மாத்திரம் சொல்லணும். நான் என்னைக்குமே ஆண்டவர் இடத்துல எனக்கு ஒரு பொருத்தனை, ஆண்டவரே நீங்க சொன்னதை சொல்றேன், நீங்க சொல்லாததை நான் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. பொருத்தனையோடு வாழ கத்துக்கணும். அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க படிங்க. மிகாயா என்ன சொல்றான் பாருங்க, அந்த 400 பெக்கம் பேரா, அவங்க 400 பேரும் ஆகாபை மெச்சிக்க பார்த்தாங்க, ஆனா இவன் ஒருத்தன். சொல்லுங்க படிங்கம்மா. அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்வேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அவன் ராஜாவினிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கிலியாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாமா, போகலாகாதா என்று கேட்டான். அதற்கு அவன், போம், உமக்கு வாய்க்கும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்திலே உண்மையை அல்லவாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் எத்தனை தரம் உன்னை ஆணையிடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்போ இவன் என்ன பண்றான், இந்த 400 பேக்கும் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, மிகாயா ஒரு பக்கம் நிற்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உன்னையும் என்னையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு, பாப்புலராக இருக்கிறவங்க பக்கம் நிற்கிறியா, இல்லை கர்த்தர்கிட்ட ப்ராப்பராக இருக்கிறவங்க பக்கம் நிற்கிறியா? உன்னுடைய மனசாட்சி, என்னுடைய மனசாட்சி கர்த்தருக்கு நேராக இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை, நீயும் நானும் வாயை திறந்து இன்னைக்கு சொல்லுவோமாக, சின்ன பிள்ளையிலேருந்து பெரியவர்கள் வரைக்கும். நான் ரொம்ப ஆசீர்வாதமாக ஒரு பிரசங்கம் பண்ணுறதை பார்க்கலாம், ஆத்மாவுக்கு தேவையான பிரசங்கங்களை கேட்டு நம்ம பலன் பெற்றுக்கொள்ளணும். நிறைய நேரங்களில் பாருங்கள், அவங்களுக்கு பயந்து இவங்களுக்கு பயந்து சில காரியங்களை நம்ம என்ன பண்ணிடுறோம், பொத்து போயிடுறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ வேர்பிரி, நீ வேர்பிரி, நான் உன்னிடத்தில் இருப்பதை அவர்கள் காண்பார்கள். வேர்பிரி, கொஞ்சம் பாடுகள் வரலாம், ஆனாலும் நீ சொன்னதே தான் நிறைவேறும். ஏன்னா நீ என்னுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு பேசுற. இன்னைக்கு நீங்க சொல்லணும், ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு பேசுகிற ஒரு உண்மையுள்ள சந்ததியா என் சந்ததி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, வருங்காலத்துல அதுதான் நம்பிக்கையை உண்டாக்கும். இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய புகழ் தான் நம்பிக்கை உண்டாக்குகிறது. நம்ம ஜெபிக்கிறோம், அங்கே போகணும் இங்கே போகணும்னு. ஆனால் ரீசெண்டாக ஒருத்தருடைய சாட்சி நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்ததாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அவர் சொன்னார், அவர் இங்கே அமெரிக்கா தேசத்திலேருந்து ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். இங்கே நல்ல பெரிய வீட்டில் நல்லா இங்கே ஊழியம் செய்தால் அவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குதான் அவருக்கு, எல்லாம் நல்ல பணம், நல்ல வசதி இருக்குது, நல்ல பெரிய வீட்டு பிள்ளை. ஆனால் அவர் ஆப்பிரிக்காவில் போய் ஊழியம் செய்து அங்கேருந்து வந்து ஒரு பிரசங்கத்துக்கு அவரை கூப்பிட்டாங்க. அப்போ பிரசங்கம் பண்ணும்போது அவர் ஷர்ட்டை கைட்டு காட்டினாரு, உடம்பெல்லாம் அடிச்சு, நமக்கு உடம்பெல்லாம் என்ன பண்ணுது, அங்கே காயம் இருக்குது.
ஃபுல்லு ஷர்ட்டை காமிட்டார். இன்னைக்கு நம்ம என்ன பெருமையாக சொல்கிறோம், இதை நான் ஒன்று வாங்கிட்டா அது நம்ம பெருமையாக சொல்கிறோம். ஒரு கார் வாங்கிட்டா சாட்சி சொல்கிறோம், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டி எது தெரியுமா பெருமை? கர்த்தருக்காக நான் நின்னேன்னு சொல்கிறது தானே பெருமை. கர்த்தருக்காக நான் வைராக்கியமாக இருக்கிறேன்னு சொல்கிறது தானே பெருமை. அப்போ அந்த மனுஷன் அவர் சொல்கிறாரு பாருங்க, எனக்கு நான் ரொம்ப பாக்கியசாலி, நான் ரொம்ப பாக்கியசாலி, ஐ எம் எ ப்ரவுட் மேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை எங்கள் ஊரில் இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். ஆனால் ஆண்டருக்காக நான் இதெல்லாம் பண்ணதுனால நான் சொல்கிறேன், அந்த ஊரில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் என்னை அடிச்ச அத்தனை கையும் இன்னைக்கு ஆண்டரை பார்த்து அல்லேலூயான்னு பாடுது. என்னை எத்தனை பேர் காரி துப்புனாங்களோ அத்தனை வாய்களும் இன்னைக்கு ஆண்டவரை துதிக்குது. எதுக்காக தெரியுமா? சில நேரங்களில் நீ கர்த்தருக்காக நிற்கும் போது, கர்த்தருடைய வாயாய் நீ உன்னை கர்த்தர் பயன்படுத்தும் போது, நீ தைரியமாய் பேசும்போது, தைரியமாய் கர்த்தருக்காக நிற்கும் போது, கர்த்தர் உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டார். அதே ஜனங்கள் மத்தியில இன்னைக்கு கர்த்தர் அவரை சாட்சியாய் வைத்திருக்கிறார். அந்த சபைக்கு அவர் வந்து பேசிவிட்டு போன பிறகு அந்த சபையில 10 பேர் மிஷனரிகள் எழும்பினார்கள். அந்த 10 பேரும் 10 திசையில தேவனுக்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு மனுஷனால எத்தனையோ பேரை தொட முடியும். நாம நினைக்கிறோம் நம்ம ஒரு வாழ்க்கையில யாரை தொட முடியும், நம்ம ஒரு வாழ்க்கையில எத்தனை பேரை நம்ம என்ன பண்ணிட முடியும், ஏதோ நம்ம என்ன அப்படி ஒருபோதும் நினைக்காத. கர்த்தர் உன் வாழ்க்கையை வைத்து பெரிய காரியங்களை செய்த ஒரு மீகா 400 பேர் போன பக்கத்துல அவன் போகல. அவன் மாத்திரம் தனித்து நின்று தேவனுடைய சொன்னதை மாத்திரம் சொல்லுவேன் என்று சொல்லி நின்னான். அதனால அவன் சொன்னா, 8வது வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, அவன் எங்க போட்டாங்களா? அவன் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டான். 27 வாசி. இவனை சிறைச்சாலையிலே வைத்து நான் சமாதானத்தோட வருமளவும் இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள். அப்போ அவன் என்ன சொன்னா, கடினமான ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லிட்டான். ஒரு கடினமான விஷயத்தை அவனுக்கு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா அவன் திரும்பி வரல. இவன் ஜீவனோடு தான் இருந்தான். அவன் திரும்பி வரல. ஆகாபு மறுபடியும் திரும்பி வரல. நம்ம மேல எவ்வளோ பெரிய பழிய போட்டாலும் கர்த்தர் அவங்கள இல்லாம ஆக்கிடுவாரு. ஆனா கர்த்தர் நம்மளை, தேவனுக்காக நிக்கிற நம்மளை என்னைக்குமே நாம என்ன பண்ண மாட்டோம், மனுஷருடைய சத்ரு கையில இஷ்டத்துக்கு நம்மளை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டார். எப்போ தெரியுமா? சத்தியத்தை பேசும்போது. சத்தியத்தை பேசும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. வாழ்க்கையினால அட்ஜஸ்ட்மெண்ட். பரவாயில்ல விடுங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நிறைய 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 பேசுறாங்க. நிறைய விஷயத்துல அட்ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் எதில் அட்ஜஸ்ட் பண்ணி நான் சொன்னேன் ஒரு வாட்டி அப்படியே சொன்னேன், பரவாயில்ல கொஞ்சம் இந்த சூழ்நிலை பார்த்து கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்கறதுக்கு கொஞ்சம் நேரம் நீங்கள் கொடுத்து பாருங்க. அப்போது சில விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம், சில விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் அட்ஜஸ்டே பண்ண முடியாது. அது என்ன தெரியுமா? ஆண்டவரை விட்டு தூரம் போகிற எந்த காரியத்தை நம்ம செய்ய முடியாது. அது பெரிய மெஜாரிட்டி ஒரு பக்கம் நின்னாலும், நம்ம தனியாக நின்னாலும் நாம தான் அவர்களை ஜெயிப்போம். ஆகாப் ராஜாவாய் கூட இருக்கட்டும், ஆனா என் ஆண்டவர் அதை விட பெரியவர். உனக்கு எதிராக இருக்கிறவர்கள் எவ்வளவு பெரியவர்களாய் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உன்னை எதிர்க்கிறவர்கள் யாராய் வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனா நான் சொல்றேன், ஆகாபை விட என் ஆண்டவர் பெரியவர் என்ற அந்த சத்தியத்தை நீ ஆகாபுக்கே சொல்ல வேண்டும். அதை தான் மீகா செய்தான். ஆகாபுக்கே சொல்லுகிற தைரியம் அவனுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தர் சொன்னதை செய்ய தீர்மானித்தான். சில நேரங்களில் நம்ம இருக்கிற தீர்மானத்தில் நிற்கணும். இன்னைக்கு நான் சொல்றேன், நீ ஒரு தீர்மானம் எடுத்திருந்தா அந்த தீர்மானத்தில் நில்லு தேவ பிள்ளையே. அடிக்கடி தீர்மானத்தை மாற்றிக்கொள்ளாதீங்க. ஏன் மார்த்தீவி ಗೊತ್ತಾ? உன் தீர்மானம் மார்த்தீவி. நல்ல மைண்ட் இருக்கும்போது ஒரு நல்ல தீர்மானம், நல்ல ஒரு பொருத்தனை. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னார், பொருத்தனை பண்ணும்போது ஜாகிரதை, பண்ண பொருத்தனை நிறைவேற்றணும். ஏன் சொன்னார்னா, நீ நல்லா பண்ண தீர்மானங்களை அப்பப்போ அடிக்கடி மாற்றக்கூடாது. பிசாசு செய்வான், மனுஷர்கள் செய்வாங்க. அந்த தீர்மானத்திலிருந்து நம்மளை கொஞ்சம் விலக செய்துட்டா இனஃப். அந்த 400 பேர்ல ஒரு 10 பேராச்சும் இவனுக்கு தெரிஞ்சவங்க அங்க இருந்திருக்க மாட்டாங்களா? கண்டிப்பா இருந்திருப்பாங்க. 400 பேர் அவன் பார்த்த ஆள் தானே, பார்த்து அங்க இருந்தவங்க தானே. அந்த 10 பேராச்சும் இவனுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க. அந்த 10 பேர்ல ஒருத்தனாச்சும் சொல்லியிருப்பான், மீகா நாங்க 400 பேர் சொல்றதை நீ சொல்லிட்டு போயாம்பா, உனக்கு ஏன்பா இந்த வேண்டாத வேலை? நிறைய பேர் நமக்கு சொல்லுவாங்க, உனக்கு ஏன்பா இந்த வேண்டாத வேலை, உனக்கு எதுக்கு?
400 பேர் மாதிரி நீயும் என்ன பண்ண, 4 பேர் மாதிரி நீயும் இருந்துட்டு போ. நான் சொல்றேன் இன்னைக்கு இந்த வார்த்தை தாங்க அநேகருடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெரிய 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 பாதிப்பாய் மாறி இருக்கு. நம்ம 4 பேர் மாதிரி செய்ய வரல, 4 பேரோட ஒத்து போக வரல. புரியுதா? 4 பேரோட என்ன ஆண்டோட பிள்ளைங்களுக்கு எடுத்த தீர்மானத்துல நிக்க அவரே பலன் தராருங்க. இன்னைக்கு ஒன்னே ஒன்று சொல்லுங்க, ஆண்டவரே நான் நல்ல தீர்மானங்கள் எடுக்க போறேன். அப்படி ஒருவேளை நீங்க எடுத்த தீர்மானத்துல நிக்க முடியலையா, இன்னைக்கு மறுபடியும் ஆண்டவர் ஒரு தருணத்தை கொடுக்கிறாரு. ஆண்டவரே மறுபடியும் ஒரு நல்ல தீர்மானங்களை எடுக்கிறேன், ஆனா அந்த தீர்மானத்தின்படி நிற்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் அந்த தீர்மானங்களுக்காக நான் வாழ்ந்து முடிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இன்னைக்கு சில பேருக்கு உன்னுடைய தீர்மானத்தினாலேயே நீ பிழைப்ப. நீ என்ன தீர்மானம் செய்றியோ அதுதான் உன்னுடைய சாய்ஸ். புரியுதா? தீர்மானம் சொல்லுங்களேன், என்னோட சேர்ந்து சொல்லுங்களேன். சொல்லுங்க, என்னது தீர்மானம்? என்ன வந்தாலும் இனிமே என் வாயை காத்துக்குவேன். நல்ல தீர்மானம். என்ன வந்தாலும் என்ன பண்ணுவேன், என் வாயை காத்துக்குவேன். என்ன வந்தாலும் ஆண்டவரே ஒரு நாளைக்கு எப்படி ஆகணும் ஒரு ஆத்மாக்காக நான் போராடி ஜெபிப்பேன். நல்ல தீர்மானம் ஆண்டவரே. சில பேருக்காக ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு அவர்களுக்காக நான் ஆண்டவரே அப்பா நிப்பேன். நல்ல தீர்மானம். இது ஆவிக்குரிய தீர்மானங்கள். எத்தனை பேர் இப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க இயேசுவின் நாமத்தினால? இந்த தீர்மானம் உங்க வாழ்க்கையை திசைகளை மாற்றும் இயேசுவின் நாமத்தினால. சில தீர்மானங்களை எடுக்கணும். பிசாசுடைய தந்திரமே அதுதான். நீ நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு வர தேவ பிள்ளையே, அதை நீ விட்டு விலகாத. ஃபார் சம்படி ஐ அம் டெல்லிங். நான் சம்படின்னு சொல்லும் போது உண்மையாகவே ஆவியானவர் எனக்குள்ள அப்படிப்பட்ட வார்த்தையை போடுகிறார். அது யாருக்கோ கரெக்டா தான் இருக்கு. நீ நல்ல தீர்மானம் எடுத்திருக்கிற. சில நேரங்களில் நல்ல தீர்மானம் எடுத்த பிறகுதான் அதிலிருந்து எப்படின்னா விலகிறதுக்கு பல காரியங்கள் வரும். இந்த மீகாக்கு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அப்படி செஞ்சிருப்பாங்க. அந்த 400 பேர்ல இருந்து 40 பேர் என்ன பண்ணிருக்கலாம் இவனை. எப்படின்னா இவன் மனசை கொஞ்சம் மாத்திடணும், எப்படின்னா இவங்களை என்ன பண்ணிடணும், இந்த தீர்மானத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் ஒன்னும் இல்லைங்க, இந்த தீர்மானத்துல இருந்து கொஞ்சம் அப்படின்னு நான் திருப்பிட்டேன்னா போதும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த வெற்றி அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நீ எடுத்த தீர்மானத்துல நீ ஸ்ட்ராங்கா இருக்கிறியா? ஒவ்வொரு நாளும் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஆண்டவரே நான் இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறேன், இந்த தீர்மானத்துல உறுதியா இருக்க கர்த்தர் எனக்கு பலன் தாங்க. நீங்க கேட்டு பாருங்க, அந்த பலனை ஜீவனுள்ள தேவன் உனக்கும் எனக்கும் கண்டிப்பாக தருகிறார். கண்டிப்பாக தருகிறார். எத்தனையோ நேரங்கள்ல விழுந்து போகிற நேரத்துல எழுந்து நிற்பதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த தீர்மானங்களை மறுபடியும் ஆண்டவர் நமக்கு என்ன பண்றாரு, நினைப்பூட்டுகிறார். அதை காரியத்தை மறுபடியும் நம் நினைவுக்கு கொண்டு வருகிறார். மறுபடியும் நமக்கு என்ன வருகிறது, மறுபடியும் உற்சாகத்தை தருகிறது. மறுபடியும் ஆண்டவரை எழும்புறேன். அதுக்கு தான் நீதிமான் விழுந்தாலும் எழுந்துக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த தீர்மானங்கள். எடுத்த தீர்மானத்திற்காக ஆண்டவரே அதில் நிற்க எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. என் பிள்ளைகளா இருக்கட்டும், என் குடும்பமா இருக்கட்டும், எனக்கு என் வேலையா இருக்கட்டும், எதுலையா இருந்தாலும் ஆண்டவரே என் தீர்மானத்தை விட்டு, நான் சொல்றேன் நிறைய பேர் அப்படி தீர்மானத்துக்காக நின்றவர்கள் அவங்க வாழ்க்கையில ஜெயித்து கொண்டே இருக்கிறார்கள். பிசாசு அவங்க வாழ்க்கையில தோல்வியை தான் கண்டு கொண்டிருக்கிறான். ஏன்னா அவங்க அந்த வைராக்கியத்துல விட்டு கொடுக்காமல் தீர்மானத்திற்காக நிற்கிறார்கள். நிறைய பேர்கள் தீர்மானம் எடுப்பது கொஞ்சம் அப்படியே, நம்ம எல்லாம் மனுஷர்கள் தான், தேவன் அறிவார். we all have weaknesses, none of us are. நம்ம அப்படியே ரொம்ப அப்படியே கிடையாது, நமக்கு பலவீனங்கள் இருக்கு. ஆனா என்ன தெரியுமா, நான் சொல்றேன் சில காரியங்கள் பாருங்க. காத்தால எவ்வளவுனா இருக்கட்டும், நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு சொல்றேன், எந்த உறவுல இருக்கட்டும், பைபிள்ல இருக்கு, உன்னுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோ எந்த ஃப்ரெண்ட்ஷிப்போ எதுலையும் உறவுகளை கட்ட நமக்கு தேவன் கிருபை தருவாராக. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடணுமா, என்ன ஆயிடணும், ஒப்புருவாகிடணும். கேப் கொடுக்க கூடாது. சூரியன் ಅಸ್ತಮಿಕ್ಕಿರ್ತುಕೊಳ್ಳೆ ಸೂರ್ಯ ಮುಳುಗೋದಕ್ಕಿಂತ ಅಸ್ತಮಾನದ ಒಳಗೆ ಏನಾಗಬೇಕು ಮತ್ತೆ ಏನಾಗ್ಬಿಡ್ಬೇಕು, ಸರಿಪಡಿಸ್ಕೋಬೇಕು. ಎಷ್ಟೇ ಕೋಪ ಇರಲಿ ಏನೇ ಇರಲಿ, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள, இது பெரிய சத்தியங்க. நான் சொல்றேன், ஒரு வாட்டி ஒரு தீர்மானம் எடுத்தேன், ஆண்டவரே எந்த காரணத்தை கொண்டு அன்று யார் மேலும் நான் இந்த கோபத்தை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்க மாட்டேன்.
இந்த கோபத்தை வச்சுக்கிட்டு அப்படியே இருக்க மாட்டேன். ஏன்னா இது எனக்கு தகுதி இல்லை, எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. கோபத்தை வச்சு நான் இருக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு பொருத்தனை, ஒரு தீர்மானம். இந்த கோபத்தோட நான் என்ன பண்ணிட மாட்டேன். நிறைய பேருக்கு கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள், ஆனா கோபம் அப்படி நல்ல ரைச்சஸ் கோபம் இருந்தா பரவாயில்ல. பிசாசு மேல கோபப்படுங்க, பாவத்தின் மேல கோபம் படுங்க. இன்னொரு விசுவாசி மேல ஏன் கோபப்படுறீங்க? இன்னைக்கு புரியலங்க. இன்னைக்கெல்லாம் வாட்ஸ் ஹேப்பனிங்? இன்னொரு விசுவாசி மேல எப்படி கோபம் வரும்? தேவனை ஒன்றாய் சேர்ந்து தேவனை ஆராதிக்கிறோமே, ஒரே அப்பத்துல கை வைக்கிறோமே, ஒரே தேவனை ஆராதிக்கிறோமே, ஒரே குடும்பமாய் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாரே, நமக்கு ஒரு உடன்படிக்கை தேவனுடைய ரத்தத்தினால உண்டாயிருக்கிறதே. அப்போ எப்படி நாம ஒருத்தரை ஒருத்தர் கோபம் வைத்துக் கொள்ள முடியும்? இப்போ நான் சொன்ன இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் யார் மேலும் அந்த கோபம் எவ்வளோ செய்திருந்தாலும் அந்த கோபம் எனக்கு அப்படியே இருப்பதே இல்லை. அது தீர்மானம் அப்படி நம்ம எடுக்கும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில எனக்கு ரொம்ப அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் மாறி இருக்கிறது. ஆசீர்வாதமாய் மாறி இருக்குது. சில பேர் நினைக்கலாம் இவங்க இவங்களுக்கு என்ன இல்லை, என்ன சொன்னாலும் இவங்க எடுத்துக்குவாங்க. டோன்ட் வெரி, பரவாயில்ல, அவங்க என்ன நினைச்சிட்டு போட்டோம். இது ஆவிக்குரிய தீர்மானங்கள், நான் தேவனுக்காக எடுத்திருக்கிறேன். இது அவர் பார்க்கிறார், அவர் கனம் படுத்துகிறார், கனம் பண்ணி கொண்டே தான் இருக்கிறார். எங்க போனாலும் அந்த கனத்தை தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நம்ம எடுக்கிற அந்த தீர்மானங்கள், சீக்கிரட்டா எடுக்கிற தீர்மானங்கள், ದೇವನ ಅದೇ ஒரு பொழுதும் ತಳ್ಳಿಬಿಡ ಮಾಟಾರ್. ನೀನು ಮಾಡಿಕೊಂಡಿರುವಂತಹ ಒಂದೊಂದು ತೀರ್ಮಾನದಲ್ಲಿ ನೀನು ನಾನೇನು ಏನಾಗಿರ್ಬೇಕು, ಬಿಗಿಯಾಗಿರ್ಬೇಕು. அதுல என்ன வந்துடக்கூடாது, சடலத்தை. அதுல என்ன வந்துடக்கூடாது, கொஞ்சம் வீக்னஸ். இவனுக்கு ஒரே ஒரு தீர்மானம், நீ என்னன்னா சொல்லுப்பா, நீ வேணா சொல்லு, அவன் அவ்வளவுதான் செய்ய முடியும், ஆனா அவனுக்கு நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும். இந்த சத்தியத்தை இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த திரும்பி போகணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஒண்ணு நான் சொல்றேன். 400 பக்கம் ஒரு வாய்ஸ், உன்னது தனித்த ஒரு வாய்ஸ். 400 பேர் கத்துனா எவ்வளோ சத்தம் வரும். ஆனா ஒருத்தருடைய சத்தம் தான் அங்க என்னவா இருந்தது, சரியா இருந்தது. அந்த ஒருத்தர் வாய்ஸ் தான் கரெக்டா இருந்தது. இன்னைக்கு நிறைய பேர் யார்கிட்ட கோவப்படுறோன்னே அர்த்தம் இல்லை, யார்கிட்ட என்ன பேசுறோன்னு என்ன இல்லை. இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே இன்னிலிருந்து ஆண்டவரே அப்பா நான் இது, நீங்க என்னென்ன உங்களுக்கு தீர்மானம் எடுக்கணுமோ இன்னைக்கு எடுங்க. இன்னைக்கு தீர்மானத்தின் நாள். ஆமேன். இன்னைக்கு தீர்மானங்களின் நாள். ஆமேன். நீங்க எடுத்து தீர்மானத்தை நீ எடு. கர்த்தர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். கர்த்தர் உன் வாழ்க்கையில நின்று நீ செய்ய முடியாததை அவர் உனக்கு செய்து காட்டுவார். உன்னால முடியலப்பா, அவர் வந்து நிற்பார். நிற்பார். அவர் தான் நம் தேவன், நமக்காக யாவும் செய்து முடித்தவர். உன் தீர்மானத்தை அவர் காது கொடுத்து கேட்கிறாருங்க. சில தீர்மானங்களை வேண்டாம் ஆண்டவரே, இது எனக்கு இது வேணும் ஆண்டவரே அப்படின்னு சில தீர்மானங்களை எடுக்கிற சில பேருக்காக நான் ஆண்டவரை நன்றி செலுத்துறேன். 400 பேர் தோத்து போனாங்க. ஆனா இந்த ஒருத்தன் அந்த தீர்மானத்தினால அவனுக்கு கொஞ்சம் நஷ்டம் வந்தாலும் அந்த தீர்மானம் அவனை கடைசியில ஜெயிக்க வைத்தது. அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் அவனை நம்ம படிக்கிறோம். வேத புஸ்தகத்துல அவனை படித்து இன்னைக்கு பேசுறோம்னு சொன்னா அவன் எடுத்த தீர்மானத்துல நின்னது நிமித்தமாக. யாருக்காகவும் இந்த தீர்மானம் மாறாது. சொல்லுங்க, தீர்மானித்து விட்ட ஆண்டவரே. இது எங்க தெரியுமா? சோல்ல பண்ண, என்னோட ஸ்பிரிட்ல பண்ண, தேவனுக்கு முன்பாக நின்று பண்ண. தேவனோடு நான் எனக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. தேவனோடு ஒரு தீர்மானம் இருக்கிற பிள்ளையை பார்த்து பிசாசு நடுங்குறான். இதுதாங்க சத்தியம், இதுதான் சத்தியம். நான் சொல்றேன், இதுதான் உண்மையான தேவனுக்குரிய காரியங்கள். தேவனோடு ஒரு தீர்மானம் படுத்தவங்க எப்படிங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்காக நம்ம அப்படியே விழுந்துட முடியும்? எப்படி போக முடியும்? சில நேரங்கள் எனக்கு புரியவே புரியாத விஷயம். நல்லா ஆண்டவர் தான் பேசுவாங்க. ஆனா உள்ளத்திலயோ கர்த்தருக்காக செய்து கொண்ட தீர்மானத்துல உண்மையா இல்லாம என்ன பண்ணாலும் ஆண்டவர்கிட்ட வேஷமெல்லாம் நடக்காதுங்க. நான் வேஷமெல்லாம் ஆண்டவர்கிட்ட நடக்காது. அதனால இன்னைக்கு ஒரு பொருத்தனையோடு இங்கேருந்து வெளியில போகும். ஆண்டவரே, செய்து கொண்ட தீர்மானத்துல நிக்க எனக்கு பலன் தாங்க.
எத்தனை பேர் சொல்ல போறீங்க, நான் தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நான் வாழ போறேன் ஆண்டவரே, இந்த தீர்மானங்களில் எனக்கு பலன் தருகிறவர் நீர் ஆண்டவரே, ஆமேன்னு சொல்லி பெற்றுக்கோ. தேவப்பிள்ளைய உனக்கு தான் ஆண்டவர் பேசுறாரு, எனக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. சில நேரங்கள் ஆண்டவரே நான் தீர்மானத்தை எடுக்கிறேன், நான் பலவீனமா இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு நீங்க இந்த பலன் தாங்க, இனிமே இந்த தீர்மானத்துல நான் உறுதியாய் நிற்க ஆண்டவரே, ஆவியானவரே நீர் என்னை நடத்துங்கப்பா, நீர் என்னை நடத்துங்கப்பா, நீர் என்னை நடத்துங்க. நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, ஆவியானவர் நம் பட்சத்துல இருந்து நமக்காக யுத்தம் செய்வார். ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை நடத்துகிற தேவனா இருக்கிறார். இங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குங்க நம்ம வீட்டுல, இங்க அந்த ஃப்ரிட்ஜு கொஞ்சம் சரியாக சாத்தலைன்னா அது அந்த மியூசிக் வந்துக்கிட்டே இருக்கும், மியூசிக் வந்துட்டே இருக்கும். இந்த காரில் எப்படி சீட் பெல்ட் போடு சீட் பெல்ட் போடுன்னு, அந்த மாதிரி இதில் மியூசிக் வந்துட்டே இருக்கும். அது மியூசிக்காக இருக்கிறதுனால அது ஒரு எச்சரிக்கை மாதிரி நமக்கு தெரியல, ஆனால் ஆக்சுவலி பாருங்க அது அந்த மியூசிக் மாதிரி வருது, ஒரு நல்ல நல்ல டியூனில் வந்துட்டே இருக்கும் அந்த சவுண்டு. ரொம்ப நாள் அது மியூசிக்காக இருக்கிறதுனால நமக்கு அதுக்கு அதோட இது தெரியல, அதோட சீரியஸ்னஸ் தெரியல. ஆனால் அது மூடாததுனால, அது மியூசிக் அப்படியே நம்ம மியூசிக்னு அப்படியே விட்டதுனால அந்த ஃப்ரிட்ஜ் என்ன ஆயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு. ஏன்? அந்த மியூசிக் வரும்போது அதோட அர்த்தம் என்ன, மியூசிக் இனிமையாக தான் இருக்குது. அது ஒரு வேளை ஏய் ஷட் த ஃப்ரிட்ஜ் டோர் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கோமா திட்டுற மாதிரி இருந்தா நமக்கு தெரியும், இல்லை ஃப்ரிட்ஜ் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு தெரியும். ஆனால் அது மியூசிக்காக வர்றதுனால நமக்கு என்ன தெரியல, அதோட சீரியஸ்னஸ் தெரியல. அந்த மியூசிக்கில் அது என்ன சொல்லுது, நீ டோரை திறந்து வச்சிருக்கிற, ரொம்ப நாள் இதே மாதிரி இந்த மியூசிக்கை நீ கேட்டு இதை மூடலன்னா இந்த ஃப்ரிட்ஜ் என்ன ஆகிடும், கெட்டு போயிடும் அப்படின்னு அது மியூசிக்காக சொல்லுது. ஆனால் நான் நினைக்கிறது அதுக்கு என்ன ஆக்சுவலி என்ன இருந்திருக்கணும், எப்படி வரணும், அது சீரியஸா வரணும், சீரியஸா அது வரணும் தானே. ஃப்ரிட்ஜு கெட்டு போறதுன்னா அது எப்படி வரணும், சீரியஸா தானே வரணும். ஆனால் அது மியூசிக் கொடுத்துருக்காங்க அதுக்கு. ஆனால் சில டைமில் ஆண்டவர் அப்படி சீரியஸாக இருக்கும்போது சில நேரத்தில் ஆண்டவர் சீரியஸாக பேசுவார். நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் சீரியஸாக பேசினா சில நேரத்தில் எனக்கு நல்லது ஆண்டவரே, நீங்கள் என்ன பண்ணுங்க கொஞ்சம் அப்படி சீரியஸாக பேசுங்கப்பா என்கிட்டப்பா. சில நேரங்களில் என் பிள்ளைங்கள்கிட்ட கொஞ்சம் சீரியஸாக பேசுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை கூட கொஞ்சம் சீரியஸாக பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க ஆண்டவரே, என் பிள்ளை அழுது போக கூடாதுன்னு நீங்க சீரியஸா பேசுங்க ஆண்டவரே. இந்த மியூசிக் மாதிரி சில பிள்ளைங்களை நம்ம திட்டுறதே கொஞ்சது மாதிரி. ஹேய், அந்த புள்ள போய் அவங்க வீட்டை உடச்சு உடைக்குது. ஹேய் ப்ளீஸ் டோன்ட் டூ தட். என்னன்னா அவங்க ஜென்டில் பேரண்டிங் பண்றாங்களா. என்ன பேரண்டிங்க, ரொம்ப ஜென்டிலா. ஹேய் உடைக்காது, டோன்ட் டூ தட். நாளைக்கு வேற உடச்சுவோம், அப்போதான் உனக்கு தெரியும். அவ்வளோ ஜென்டிலா இங்கெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. ஜென்டிலா என்ன பண்ணணும், நம்ம ஆளுங்க தான் ஜென்டில். பசங்களுக்கு கூட அப்படியே ஜென்டிலா. சில நேரங்களில் அந்த ஜென்டிலா வந்த வாய்ஸ், அந்த மியூசிக் அந்த ஃப்ரிட்ஜில் வந்ததுனால தான் என்ன பண்ணிட்டோம், அது ஜென்டிலா தானே இருக்கு, அது நமக்கு சீரியஸா தெரியல. ஆனால் இன்னைக்கு ஒரு போர்த்தனையோட இன்னைக்கு நாங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் எங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி போனான்னா ஆண்டவரே நீங்க என்னை திட்டி பேசுங்க ஆண்டவரே, நீங்க என்னையோட இடைப்பட்டு பேசுங்க ஆண்டவரே, என்னை ஒரு பொழுதும் திசை கட்டு போக நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே. குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க. இந்த சபையை நான் அப்படிதான் நான் பார்க்குறேன் ஆண்டவரே. நீங்க இந்த சபையை உம்முடைய சபை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் அவங்க தீர்மானங்களை அறிந்த தேவன், அவங்க தீர்மானத்துக்கு ஏற்றபடி நீங்க அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புங்க ஆண்டவரே இன்னைக்கு. ஆமேன் ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா இங்க உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உங்க தீர்மானங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஃப்ரம் டுடே உன்னுடைய ஜெப வாழ்க்கைக்கு ஒரு தீர்மானம் வேண்டும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு தீர்மானம் வேண்டும். இந்த தீர்மானங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. ஒரு பிள்ளை கூட வேண்டாம் என்று நீங்க சொன்ன காரியத்தை செய்யாதபடிக்கு, நீங்க செய்யின்னு சொல்ற காரியத்தை செய்யாமல் இருக்காதபடிக்கு கர்த்தர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.